கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் வசனம் 8 முதல் 10 முடிய. அப்போஸ்தலர் 27 வசனம் 8 முதல் 10 முடிய ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லெசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக கப்பல் பணியாளர்களோடும் கப்பல் மாலுமிகளோடும் தேசத்தின் மூப்பர்கள், செல்வந்தர்கள், 100க்கு அதிபதி எல்லோரோடு கூட தன்னுடைய ஊழியத்திலே கப்பல் பிரயாணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்படி அந்த கப்பல் பிரயாணத்திலே மேற்கொள்ளும் பொழுது, அந்த கப்பல் பிரயாணத்திலே அவர் பிரயாணப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த வெளிப்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொன்னாராம், இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மனுஷர்களுக்கும் சேதம் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இந்த யாத்திரையினாலே இந்த கப்பலுக்கு மாத்திரம் அல்ல, கப்பலில் இருக்கிற சரக்குக்கும் சேதம். சரி, கப்பலில் இருக்கிற சரக்குக்கும் கப்பலுக்கும் சேதமா இருந்தாலும் பரவாயில்ல, மனிதர்களுக்கும் அதுல பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கும் ஜீவனுக்கு ஏதுவான சேதங்கள் உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே அவருடைய ஜெப வேளையிலே அவர் தெரிவித்திருந்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் 100க்கு அதிபதியின் இடத்திலே வந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி எப்படி சொன்னாருன்னா, பவுல் 100க்கு அதிபதியின் இடத்திலே வந்து, நான் ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலே இடைப்பட்டார். அவர் இடைப்பட்டு இந்த யாத்திரையினாலே, அதாவது இந்த துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்திற்கு நம்ம போகிறதற்கு முற்படுகிறோம் அல்லவா, இந்த பிரயாணத்திலே நம்முடைய சரக்குக்கு பெரிய சேதம் வரும், இந்த கப்பலுக்கு ஒரு பெரிய சேதம் வரும். மூன்றாவது, இந்த படகுல, இந்த கப்பலில பிரயாணம் பண்ணுகிற அநேகருக்கும் தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் சேதம் வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு 100க்கு அதிபதியின் இடத்திலே பவுல் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் ஒரு நல்ல ஊழியர். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு என்ன காரியங்களை சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை அப்படியே கொண்டு போய் அந்த 100க்கு அதிபரின் இடத்துல போய் அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், இந்த காலத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை டைரக்டா போய் நம்மை காட்டிலும் இளைத்தவர்கள்னா போய் சொல்லிடுவோம், தைரியமா போய் சொல்லிடுவோம், ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாருப்பான்னு. ஆனா நம்மை காட்டிலும் கொஞ்சம் பெரியவர்களா இருக்கிறாங்க, ஒரு செல்வ சீமானா இருக்கிறாங்க, ஒரு அந்தஸ்து மிகுந்தவர்களா இருக்கிறாங்க, ஒரு அரசியல் ஆளுகை மிக்கவர்களா, தேசத்தின் தலைவர்களா இருக்கிறாங்க. அவர்களிடத்துல போய் இந்த மாதிரி காரியத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா அநேகருக்குள்ள என்னதான் வரும்? ஒரு நடுக்கம் வரும். ஏன்னா ஏதாகிலும் இவருக்கு சேதம் வந்துருச்சுன்னா, கப்பல் சேதம் அங்க வர்றதுக்கு பதில் இவருக்கு ஏதாவது சேதம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்ல மாட்டாங்கன்னா, ஒரு நல்ல ஊழியனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியங்களை சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு போய் 100க்கு அதிபதியின் இடத்துல போய் என்ன சொல்லிவிட்டார்? என்னன்னா, சார், இந்த மாதிரி இந்த செயலிங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த யாத்திரையை நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய கப்பலில் இருக்கிற சரக்குகளுக்கு சேதம் வந்துவிடும், உங்களுடைய கப்பல் கூட சேதத்திற்குள்ளே போய்விடும். இந்த கப்பலில் இருக்கிற அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையே சேதத்திற்கு நேராக கொண்டு போகிற அளவிற்கு இந்த பிரயாணம் ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பவுல் 100க்கு அதிபதியின் இடத்திலே போய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உடனே 100க்கு அதிபதியின் இடத்துல அவருடைய சிந்தனையில ஒரு தாட் வந்திருக்கலாம். என்ன தாட்னா, பாஸ்டர்னா ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ கீழாக்காமல் மேலாக்குவாய், நீ வாழாகாமல் தலையாவாய் அப்படின்னு நல்ல நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன, இந்த பாஸ்டர் வந்து பிரயாணத்தை ஏறெடுக்காதீங்க, கப்பலுக்கு சேதம் வரும், சரக்குக்கு சேதம் வரும், ஜீவனுக்கு சேதம் வரும் சொல்லிட்டு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு எண்ணம். யாருக்குள்ள? 100க்கு அதிபதிக்குள்ள. அவர் ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த கப்பல்லையே இன்னொரு நபரிடத்துல போய் கேட்கிறார். அதை எடுத்து வாசிக்கலாமா? அதற்கு அடுத்த வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். ஹல்லேலூயா. இந்த
அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பவுல் ஒரு இடத்திலே போய் அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல, அந்த கப்பல்ல மிக முக்கியமான ஒரு நபர் இடத்துல போய் சொல்றார், இந்த பிரயாணம் ரொம்ப சேதத்தை கொண்டு வந்துரும் சார், இந்த பிரயாணத்தை என்ன பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணாதீங்க, நம்ம இப்ப இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு, இப்படியே நம்ம இருந்துடலாம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே 100க்கு அதிபதி பவுலை நம்பாமல், பவுலை காட்டிலும் இந்த கப்பல் பிரயாணத்திலே மிகவும் அனுபவம் மிக்க ஒரு மாலுமியின் இடத்துல போய் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாலுமியின் இடத்துல போய் கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி பவுல் இப்படி சொல்றார், பாஸ்டர் பவுல் இந்த மாதிரி சொல்றார், போக கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்றார், நீங்க சொல்லுங்க கேப்டன், நீங்க தான் இந்த கப்பல்லே ரொம்ப மோஸ்ட் சீனியர், நீங்க எத்தனையோ பிரயாணங்களை பார்த்திருப்பீங்க, நீங்க எத்தனையோ பெரிய பெரிய புயல் சின்னத்தை கடந்து போயிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க சொல்லுங்க, இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல ஸ்டாப் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறார். ஆனா உலக பிரகாரமாய் அனுபவம் மிக்க ஒருவர் இப்படியாய் சொல்லுகிறார். என்னன்னா, நான் நினைக்கிறேன் அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல அந்த கப்பலுடைய கேப்டன், இந்த மாலுமி இப்படி சொல்லி இருக்கலாம், சார் உங்க பாஸ்டருடைய வயசு தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாஸ்டருக்கு எத்தனை வயசோ அந்த வயசு தான் கப்பல் துறையில எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்றேன், இது மாதிரி எத்தனையோ புயற்கால காற்றை நான் கடந்து இருக்கிறேன், இது மாதிரி எத்தனையோ காரியத்தை நான் கடந்து போய் வெற்றிகரமாய் என்னுடைய படகை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு படகுக்கு கரை ஆமென், நான் காரியங்களை நடத்தி இருக்கிறேன். நான் சொல்றேன், தைரியமா இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க சார்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். 12வது வசனத்தை வாசிங்களேன், 11வது வசனத்தை வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும், பவுலினால் சொல்லப்பட்டதை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை, தேவ ஊழியக்காரர்களினாலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம்புகிறத பார்க்கிலும் உலகத்திலே அனுபவம் மிக்கவர்களிடத்திலே நாம் கடந்து சென்று ஆலோசனைகளை கேட்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் கொடுக்கிற வெளிப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கிறார். ஆமென். இந்த பிரயாணம் அநேக நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும், அநேக இடைஞ்சல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நலம் என்று சொல்லி பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் மூலியமாய் அவர் தீர்க்க தரிசனத்தை கண்டு உரைக்கிறார். அந்த தரிசனத்தை நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய 100க்கு அதிபதி செய்த காரியம் என்ன? அவர் கப்பல் மாலுமியின் இடத்துல போய் கேட்கிறார். கேட்டு, இந்த மாதிரி பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா? அவர் பிரயாணம் பண்ணலான்னு சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், அவர் பவுலை காட்டிலும் கப்பல் மாலுமியை அதிகமாய் நம்பினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற ஒரு நபர் சொல்ற ஆலோசனைகளை தான் நம்ம கேட்போம். உலக பிரகாரமாய் ஒரு காரியத்துல எதெல்லாம் செய்யணுமோ அந்த காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு நபரிடத்திலே நம்ம போய் கேட்போம். ஆமென். இந்த படிப்பை நான் படிக்கலாமா? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே எந்த குரூப் எடுக்கலாம்? 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே எந்த காலேஜ் சேரலாம்? ஆமென். ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபர் இடத்துல போய் கேட்போம். இது உலக பிரகாரமான நியதி. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தேவ நியதி என்னவென்று சொன்னால், அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலின்படி சொல்லுகிறார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி இவர்களுடைய சித்தத்தின்படி, இவர்களுடைய மன விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார்கள். 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். ஹல்லேலூயா. அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். கப்பல்ல இருக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்க? இப்போ நம்ம இருக்கிற துறைமுகத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் இருக்கு, ஆனால் கப்பல் பிரயாணப்பட்டு இன்னொரு துறைமுகத்திற்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம் அப்படின்னு கப்பல்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. கப்பலுடைய மாலுமி சொல்லுகிறார், கப்பலுடைய ஓனர் முதலாளி சொல்லுகிறார், எல்லாரும் சொல்றாங்க, இந்த துறைமுகத்தில இருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்படி போயிட்டோம்னா நமக்கு சௌகரியமான நன்மைகள் அந்த துறைமுகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொன்னார்? இந்த பிரயாணத்தை
நிறுத்த வேண்டும். இந்த பிரயாணத்தை நீங்க மேற்கொள்ள கூடாது, இந்த பிரயாணம் வேண்டாம், ஏன்னா இது பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதபடி நூற்றுக்கு அதிபதி அந்த எஜமானன் சொல்லுகிறதையும் மாலுமி சொல்லுகிறதையும் கேட்டு அந்த பிரயாணத்தை அவங்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். 13வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். ஹல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னன்னா, பவுல் சொல்றார் பிரயாணம் வேண்டாம். ஏன் பிரயாணம் வேண்டாம்? கப்பல்ல போனா என்ன சேதம் வரும்? எதனால சேதம் வர வாய்ப்பு இருக்கு? கப்பல்ல போனா காற்று அடிக்கிறதுனால சேதம் வரும். அப்புறம் புயல் சின்னம் ஏற்பட்டால் சேதம் வரும். அப்புறம் அதான் இந்த மாதிரி அலைகள், இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தினாலே சேதங்கள் வரும். அப்போ இந்த வார்த்தை அதை கேட்ட உடனே அந்த மாலுமிகளுக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு நடுக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவங்களை வைத்து அவர்கள் ஆலோசித்து அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கெல்லாம் ஒரு காரியம் இல்லை, நம்ம தைரியமா போயிடலாமே, பயப்படுற அளவுக்குலாம் ஒரு காரியமும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு 8-9 வருஷத்திற்கு முன்னாடி நான் கப்பல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ சார்ஜா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஈராக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அது போகிற பாதை செங்கடல் வழியாய்த்தான் போயாக வேண்டும். சார்ஜால இருந்து ஈராக்குக்கு போகணும்னா செங்கடல் வழியா போகணும். போகும் பொழுது என்னென்ன காரியத்தெல்லாம் சீர் செய்வோம்னு சொன்னால், குடிக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கணும், சாப்பாடு, அந்த பிரயாணத்திலே தேவையான மாலுமிகளுக்கு தேவையான சாப்பாடு அதை எடுத்து வைக்கணும். 3வது தேவையான எரிபொருள்களை எடுத்து வைக்கணும். 4வது அந்த சரக்குகள் எல்லாம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிரயாணத்தை நம்ம ஆரம்பிப்போம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேல இந்த பிரயாணத்துல ஏதாகிலும் புயல் சின்னம் மத்தியில இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏதாகிலும் ஒரு புயல் சின்னம், ஏதாவது ஒரு இயற்கை சீற்றமோ இல்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கிறது போல ஒரு காரியம், ஏதோ ஒரு புயல் சின்னம் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி புயல் சின்னம் எதுவுமே இல்லை அப்படின்னா தைரியமா இந்த பிரயாணத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அப்படி ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, இந்த சார்ஜால இருந்து கப்பல் கிளம்பி ஈராக்குக்கு நேரா போய்கிட்டே இருக்கு. கரெக்டா செங்கடல் பகுதியில், அப்ப எனக்கு தெரியாது செங்கடல் என்று சொன்னால் இது வேதத்துல மிகவும் பிரசித்தம் பெற்ற ஒரு கடல் அப்படின்னு எனக்கு தெரியாது, அப்ப ரட்சிக்கப்படவில்லை. அந்த நேரத்துல கரெக்டா செங்கடல் கிட்ட வந்த உடனே அந்த கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அந்த கப்பல் ஒரு 10 அடி முன்னாடி போகிறதுக்குள்ள அலைகளுடைய சீற்றத்தினால 20 அடி பின்னாடி தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. அவன் மேல கேப்டன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது, கப்பலுடைய இன்ஜினை மட்டும் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. கப்பலுடைய இன்ஜினை நிறுத்திட்டீங்கன்னா ஒரு செத்து போன மீன் கடல்ல விழுந்து கிடந்தா அது எப்படியெல்லாம் அலக்கழிக்கப்படுமோ அப்படியெல்லாம் கப்பல் அலக்கழிக்கப்படும், கப்பல் கவிழ்ந்து விடும். நீங்க கப்பலுடைய இன்ஜினை மட்டும் எந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணிடாதீங்க, நிறுத்திடாதீங்க. எத்தனை மணி நேரம் அந்த மாதிரி சூழ்நிலையா இருந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? 48 மணி நேரம் ஒட்டுமொத்த கப்பல் இருக்கிற மாலுமிகளும் தூங்காம இன்ஜின் ரூம்ல ஸ்டாண்ட் பைல நின்று கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் அந்த இடத்துல கப்பல்ல அந்த இப்படி கப்பல் ஆடிக்கிட்டு இருக்க ரோலிங், பிச்சிங், பாண்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது எல்லாமே கப்பல்ல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சும்மா ஒரு ரோலர் கோஸ்ட்ல போனனாலே என்ன பண்ணோம், வாமிட் வந்துடும். அந்த இடத்துல கப்பல் எப்படி ஆடுனா, இப்படி ஆடுற கப்பல் இந்த தண்ணியை தொட்டுட்டு இப்படி திரும்பி வரும். இப்படி வரும்போது எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல தண்ணியை தொட்டுட்டு அந்த ஆட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கப்பல் வேலையே வேண்டான்னு விட்டுட்டு வந்துருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அது ஒரு 2-3 மணி நேரமா இருந்தா பரவாயில்ல. இந்த பைரட் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறைய தீம் பார்க்ல எல்லாம், அது மேக்சிமம் ஒரு 3 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் தான் அதுல என்ன பண்ண முடியும், மனிதர்களால டிராவல் பண்ண முடியும். அதுக்கு மேல டிராவல் பண்ண என்ன ஆயிரும், குடமா எடுக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா 48 மணி நேரம் தொடர்ந்து புயல், 48 மணி நேரம் தொடர்ந்து கப்பல் அலைக்கு நடுவில் சிக்கிட்டு அது அப்படியே கொந்தளித்துக்கிட்டு இருக்கு. கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி நடக்கிறாங்கன்னா அப்படியே இங்க போய் செவுத்துல இடிச்சுப்பாங்க. ஏன்னா கப்பல் அப்படியே இப்படி மூவ் ஆகும். அது ரொம்ப கொடுமையான ஒரு பிரயாணம். ஹல்லேலூயா. அந்த பிரயாணம் ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் கணக்கிட்டாச்சு, ஆனா எதுவுமே ஆகாது, பரவாயில்ல போயிடலான்னு கேப்டன் சொன்ன உடனே கப்பலை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியாச்சு. ஆனா மத்திய பகுதியில் அந்த செங்கடலுக்குள்ள வந்து மாட்டுனதுதான் எனக்கெல்லாம் தோணுச்சு, வீட்டுல வந்து அப்பா அம்மாவும் பாப்பானா மாட்டானான்னு தோணிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமீன். அப்புறம் அந்த சார்ஜா நியூஸ் பேப்பர்ல வருது, 3 கப்பல் உடைந்து கடலுக்குள்ள போயிருச்சான்.
நாங்க பிரயாணம் பண்ண அந்த இதுல 3 கப்பல் உடைந்து கடலுக்குள்ள முழுகிருச்சு. அவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை. அந்த கப்பல்ல இந்த தண்ணியில டிராவல் பண்றதுலாம் நார்மல் கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்காதீர்கள். இதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பெரிய பிரச்சனையும் போராட்டமும் உங்களுக்கு வந்துடும். கப்பல்ல இருக்கிற சரக்குகளை நீங்கள் கடலிலே எரிய வேண்டியதா இருக்கும். கப்பல் உடைந்து போய் அந்த கப்பல் கடலுக்குள்ளே போக வேண்டியதா இருக்கும். ஒருவேளை இந்த கப்பல் இருக்கிற மனிதர்களும் மரித்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் நடக்க இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையின்படி பவுல் சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் செய்வார்கள் என்று பார்த்தால் நடந்தது என்ன? அவர்கள் அனுபவமிக்க மாலுமியினுடைய பேச்சை கேட்டு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே எப்படி இருந்துச்சா? அந்த வசனம் 13வது வசனத்துடைய முதல் பகுதி சொல்லுகிறது, தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் போகிறது கை கூடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த எல்லா மாலுமிகளும், நூற்றுக்கு அதிபதி, எல்லா பெரிய பெரிய செல்வந்தர்கள், கப்பல் இருக்கிறவங்க எல்லாம் பவுலை எப்படி பார்த்திருப்பாங்க? பவுல் போக கூடாது, போனீங்கன்னா பெரிய ஆபத்து வரும்னு சொல்றாருமா. ஆனா அவங்க பவுலுடைய பேச்சை கேட்காம அசட்டை பண்ணிட்டு அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 ahead, முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட் வந்துருச்சு. முன்னாடியும் போயிட்டாங்க. போகும் பொழுது அவர்கள் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க ஏதோ புயல் சின்னம் வரும் போல இருக்குன்னு. ஆனா வசனம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, தென்றல் காற்று மெதுவாயா, அது வீசக்கூட இல்லையா, எப்படி இருக்கான்? மெதுவாய். அப்ப பவுலை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க? என்ன பாஸ்டர் பவுல், என்ன சொல்லிருப்பாங்க? என்ன பாஸ்டர் பவுல், சரக்குக்கு சேதம் வரும் நீங்க, தென்றல் காற்று அடிக்குது. என்ன பாஸ்டர் பவுல், கப்பல் உடைஞ்சிரும் நீங்க, கப்பல் சொயின்னு போய்கிட்டு இருக்கு. என்ன ஆட்களுக்கு சேதம் வரும் நீங்களே பாஸ்டர், என்ன ஆச்சு? நல்ல ஜாலியா போயிட்டு இருக்கும் பாருங்க, தென்றல் காற்று அடிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தென்றல் காற்று. இப்ப பவுல் கேட்டிருப்பார், ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தையை தானே நான் என்ன பண்ணேன், போய் சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கேட்டுட்டு அவர் சைலண்டா விட்டுட்டார். ஆரம்பத்துல ரொம்ப ஒரு அழகான ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிரயாணத்தை போல ஒரு தென்றல் காற்றை அனுபவிக்கிற ஒரு காரியங்கள். நம்ம நடு கடல்ல இந்த எந்த கொந்தளிப்பும் இல்லாம அந்த நடு கடல்ல இருந்து நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா ராத்திரி கூட பட்ட பகலை போல வெளிச்சமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நட்சத்திரங்களுடைய ஒளிகளும் அவ்வளவு நிலாக்களுடைய அந்த ஒளிகளும் நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய சாயந்தரம் வேலையெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 7-8 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெக் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க, அங்க வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அந்த காற்று, தென்றல் காற்று வீசும். நடு கடல்ல சுத்தி முத்தி பார்த்தா ஒரு 20-25 நாட்டிக்கல் மைல்ல கண்ணுக்கு ஒரு லேண்டு, ஒரு கரையும் தெரியாது. ஆனால் எங்க படகுல, எங்களுடைய கப்பல்ல ஏதாகிலும் ஒரு பறவை வந்து உட்காந்துச்சுன்னா அந்த பறவைக்கு கொண்டு போய் நாங்க சாப்பாடு கொடுப்போம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு அழகான ஒரு அனுபவம். அந்த தென்றல் காற்று ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஆமென். இவர்கள் எதிர்பார்த்தது இப்படி எல்லாம் நடக்கணும், ஒரு சேலஞ்சுக்காக அவங்க ஆயத்தமாகறாங்க. ஆனா நடக்கிறது என்ன? பவுல் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா தென்றல் காற்று. எல்லோரும் பவுல பரியாசம் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் வேதத்தை தியானிக்கும் பொழுதோ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான அந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். இந்த காரியத்தை நீ செய்யாத, இந்த நபரிடத்திலே ஐக்கியம் கொள்ளாதே, இந்த வேலை உனக்கு வேண்டாம், இந்த காரியம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பவுல் ஒரு காரியத்தை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பவுலின் மூலமாய் சொல்லும் பொழுது அந்த மாலுமிகள் என்ன செய்தாங்க? அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் தன்னுடைய அனுபவத்திற்கு நேராய் தன்னுடைய இருதயத்தை திருப்பினார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய அனுபவத்திற்கு நேராக, உலக பிரகாரமான அனுபவம், உலக பிரகாரமான ஆலோசனைக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பினார்கள். இன்றைக்கு சபை அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்காய் காத்திருக்கிறது. அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம இடத்துல ஒரு காரியம் காணப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட, சபையோடு கூட இடைப்படுகிற காரியத்திலே நாம் உண்மைத்துவமாய் இல்லாதபடியினாலே நன்மைகளை இழந்து போகிறோம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ அந்த பிரயாணத்தை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. தென்றல் காற்றை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நாட்கள் போக போக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி ஒரு காரியம்
காரியத்தை செய்யறாங்க. நடந்த காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க கேட்கிறேன். 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே பிரயாணத்தை ஆரம்பப்படுத்தின கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று என்கிற கடும் காற்று அதில் மோதிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தெளிவா எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்தார். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவரை போல ஒரு மகிமையுள்ள கர்த்தர், அவருடைய பிள்ளைகளுக்கு மேலே அன்பும் பாசமும் நிறைந்த ஒருவர் யாருமே இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் நம்முடைய எதிர்காலத்திலே இதாகிலும் ஒரு காரியம் நமக்கு வரப்போகிறது என்று சொன்னால் இப்பொழுதே அதை நமக்கு வெளிப்படுத்தி விடுவார். அப்படி ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் பொருட்டு அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறார். அப்படி ஜெபிக்க கீழ்ப்படியே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையினாலே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நிரப்புவார். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் கப்பலிலே பிரயாணம் செய்த பவுலை மாத்திரம் நேசிக்கவில்லை. கப்பலிலே பிரயாணம் செய்த கப்பல் மாலுமிகளை கர்த்தர் நேசித்தார். அந்த கப்பலிலே இருந்த 100 அதிபதிகளையும் பயணிகளையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நேசித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவர்கள் தன்னுடைய சித்தத்தின்படி அந்த பிரயாணத்தை ஏற்படுத்தி முதல்ல தென்றல் காற்றை பார்த்த உடனே கப்பலை இன்னும் கொஞ்சம் வேகமா என்ன பண்ணிருப்பாங்க? ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் வேகமா அந்த கப்பலை செலுத்தி இருப்பாங்க. அப்படி அந்த கப்பலை வேகமா செலுத்தும் பொழுது நடக்கிறது என்ன? 14வது வசனத்துல யூரோக்கிலிதோன் அப்படிங்கிறதான ஒரு காற்று. இப்ப இந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒரு புயல் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வைக்கிறாங்களா இல்லையா? ஒரு 2-3 புயல் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். வருதா புயல், என்னமா தானேவா, தானே, அப்புறம் கஜா புயல், இந்த மாதிரி எக்ஸாம் புயலா, எக்ஸாம் புயல், நிறைய காரியங்கள். ஆனா புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிற காரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம வேதத்துல இருந்து தான் வந்திருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் புயலுக்கு பேர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யூரோக்கிலிதோன் என்கிறதான புயல் பெரும் காற்று அந்த படகின் மேல் மோதினதாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க எல்லாரும் கேட்கலாமா? கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கொஞ்ச நேரத்திற்குள்ளே மோதிற்று. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நமக்கு திரளான வாக்குத்தத்தங்களை தருகிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்கிறதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிப்பின் சத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் சபை வாக்குத்தத்தங்களை நேசிக்கிற அளவிற்கு எச்சரிப்பின் சத்தத்தை நேசிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல ஆதியாகமம் 12:2 படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், மீகா 7:15 படி ஆமென், கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார் அப்படின்னு சொன்னா வர ஆமெனுக்கும் அல்லேலூயாவுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பாருங்களேன். ஆனா அதே காரியத்துல இதே ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், இந்த பிரயாணத்தை ஏறெடுக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பிரயாணத்தினாலே சரக்குகளுக்கும் கப்பலுக்கும் ஆமென் மனிதர்களுக்கும் சேதம் வந்துவிடும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இப்படி எல்லாமா பேசுவார்? அவர் அன்பின் தெய்வம் தானே. அவர் எச்சரிப்பின் சத்தம் இப்படியா தருவார்? என்ன இந்த பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றாரு? பிரயாணத்தை ஏறெடுக்க கூடாதுங்கிறாரு, சரக்குகளுக்கு சேதம் வந்துருங்கிறாரு, கப்பல் 2ஆய் உடைந்திருங்கிறாரு, மனிதர்களுக்கு சேதம் வந்துருங்கிறாங்க. என்ன இது ஒரு பாஸ்டர்? ஹல்லேலூயா. உடனே சர்ச்சை மாத்திடுறது. நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு நான் சொல்லுவேன், நீங்க சபையை மாத்தினாலும் ஆவியானுடைய வார்த்தை ஒன்றுதான். ஹல்லேலூயா. 1000 சபைகள் இருக்கும், ஆனா வார்த்தை ஒன்றுதான். அந்த வார்த்தை நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தருகிற அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கப்பல் முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல ஒரு குண்டூசி கூட தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் பரிசுத்த ஆவியானவர் பவுல் இடத்திலே சொன்னார். பவுலும் அந்த உண்மையான ஊழியத்தை அவர் நிறைவேற்றி 100 அதிபதியின் இடத்திலே சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பெரும் காற்று அவர்களுடைய கப்பலிலே மோதி இருக்காது. ஹல்லேலூயா. சரி, கப்பல்ல பெரும் காற்று மோதுகிறதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம். ஒரு கப்பல் என்று சொன்னால் பெரும் காற்று அது மோதி அடிக்கும் பொழுது அந்த கப்பல் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதற்காகத்தான் கப்பலை வடிவமைத்திருக்கிறார்கள்.
நம்ம நினைக்கிறோம் கப்பல் கரையில இருக்கும் பொழுதுதான் ரொம்ப சேஃப்டியா இருக்கும்னு. ஆனா உண்மையை சொல்றேன் என்னன்னா, ஒரு கப்பல் கரையில இருக்கிறத காட்டிலும் நடு கடல்ல அந்த அலைகளை கிழித்து பிரயாணப்படுது பாத்தீங்களா, அதுதான் கப்பலுக்கான நோக்கமே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், என் வாழ்க்கையில சமாதானமே இல்லை பாஸ்டர், என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியுமே இல்லை. அந்த நிம்மதி இல்லாத அந்த சூழ்நிலை நமக்கு மத்தியில காணப்பட்டதுன்னா நான் சொல்ல முடியும், இந்த கப்பல் அதனுடைய நோக்கமே அந்த அலைகளை கிழித்து கடந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் கப்பல் வடிவமைக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் வடிவமைக்கப்பட்ட உற்பவிக்கப்பட்ட நோக்கமே பிரச்சனைகளுக்கு ஊடாய் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டத்திற்கு ஊராய் கடந்து செல்ல வேண்டும், உபத்திரவங்கத்திற்கு ஊராய் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டாக்கிவிட்டு ஆண்டவர் சும்மா விடவில்லை. அவர் சொல்லி இருக்கிற இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா என்ன பண்ணிடுறது, ஆமா வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நான் கேட்ட ஒரு சம்பவம், அது என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒரு பிரிவினை. 2 பேரும், அதாவது கணவனார் என்ன பண்ணிட்டார், டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார். டைவர்ஸ் அப்ளை பண்ண உடனே கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மனைவி கிட்ட ஒருத்தங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இந்த வாழ்க்கை இல்லைன்னா உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை பாருங்களேன். இந்த வாழ்க்கை இல்லைன்னா உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கும், அதனால இதை ஒரு ஆக்சிடென்ட்டா நினைச்சு நீ மறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக தோழி ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்க ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னாங்க. நீ ஒரு பஸ்ல டிராவல் பண்ற, திடீர்னு அந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவ, அந்த பஸ்லயே உட்காந்துட்டு இருப்பியா? இன்னொரு பஸ் மாறிட்டு அப்படி நீ உன் பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணணும், அதானே உலக நியதி, அப்படி பண்ண வேண்டியதானே. உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, நான் பஸ்ஸை மாறி டிராவல் பண்றதுக்கு நான் பஸ்ல பேசஞ்சர் கிடையாது, பஸ்ஸோடைய டிரைவர் நான் தான். ஹல்லேலூயா. அந்த டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பஸ்ஸை பழுதுகளை சரி செய்து சீரமைத்து அதை டிப்போல கொண்டு விடுற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ் கூடவே நிப்பாங்க. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டமா, ஒரு பிரச்சனையா, உடனே கை கழுவிடாதீங்க. உடனே அந்த இடம் வேண்டாம். சபையில ஒரு காரியமா உடனே கை கழுவிறது சபை வேண்டாம் அப்படி நினைக்காதீங்க. அந்த இடத்துல ஒரு டிரைவர் சீட்ல நீங்க இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த இடத்துல அந்த என்ன பிரச்சனைன்னு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சீரமைத்து முடிவிலே ஜெயத்தை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. அதனால ஆலோசனையை எல்லார்கிட்டையும் கேட்றாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் கிட்ட கேளுங்க. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தர முடியும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய புயல் அந்த கப்பல்ல மோதுது. எதனால? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறி மீறி போறதுனால ஒரு புயல் காற்று வருகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புயல் காற்று போல ஒரு பிரச்சனை வருதா, அது எதுக்காக? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் மீறி செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற புயல் காற்றுகள் நம்மை அழித்துவிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஊழியக்கார சகோதரி என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், அது என்னுடைய நினைவுல ஒவ்வொரு நாளும் இருக்கும். அது என்னன்னா, அவர்களுடைய சபையிலே ஒரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க, அதாவது வீடு பார்த்து கொடுத்து அதுல இருந்து ஒரு ஆதாயம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுக்குள்ள ஒரு ஆசை, நம்ம ரியல் எஸ்டேட் இந்த பிசினஸ்ல அடுத்த படிக்கு போகலாமே, அடுத்தபடி நான் என்ன பண்ணலாம், ஒரு லேண்டை வாங்கி அதுல வீடு கட்டி அதை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வித்துட்டு அதுல இருக்க வருமானத்தை வைத்து நம்ம இன்னொரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை. உடனே நல்ல ஆலோசனை தானே. அந்த கணவர் அந்த மனைவி இடத்துல சொன்னாங்க. மனைவி என்ன பண்ணாங்க, தன்னுடைய நகைகள், தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாவற்றையும் கணவர் இடத்துல கொடுத்து, ஒரு நல்ல ஒரு லேண்ட் வாங்குங்க, நம்ம என்ன பண்ணலாம், வீடை கட்டி அந்த இடத்தை வித்து இன்னொரு அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆலோசனை தானே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொன்ன உடனே அவங்களும் பணத்தெல்லாம் கொடுக்கறாங்க, பேங்க்ல வச்சு எல்லாத்தையும் பணமாய் மாற்றி ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு இடத்தை வாங்குறாங்க. இடத்தை வாங்கி அஸ்திபாரம் போட்டு வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வீடை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களுடைய இருதயத்திலே அந்த குறிப்பிட்ட ஊழியர் இடத்துல போய் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஏவுதல். உடனே அவங்க மிகுந்த பிரயாணப்பட்டு அந்த இடத்துல அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பாஸ்டர் அம்மா கிட்ட அவங்க ஜெபித்துக் கொள்ளுகிறார்கள். ஜெபித்துக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பாஸ்டர் அம்மா மூலமா என்ன சொல்லணும்னு அந்த தம்பதி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆசீர்வாதமான வார்த்தை. ஆதியாகமம் 12:2, அப்புறம் யோசுவா 1:5, அப்புறம்
மீகா 7:15. அப்புறம் இந்த மாதிரி ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா, உடனடியா இந்த பிசினஸ நீ நிப்பாட்டு. எப்ப சொன்னாரா? இடம் வாங்கியாச்சு, கடைக்கால் எடுத்தாச்சு, நிறைய பணத்தை செலவு பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 50% தொகை செலவாயிற்று. என்ன சொன்னாங்களா? உடனடியா நிப்பாட்டு. உடனே சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 தம்பதியும் கடந்து போயிட்டு போற வழியில எல்லாம் வறுத்து எடுக்கிறாங்க. யார? ஊழியக்கார அம்மாவை. போய் ஜெபம் பண்ண சொன்னா ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆண்டவர் பிசினஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இவங்கள ஊழியக்காரங்களா இல்லையா? காணிக்க தரலன்னு இப்படி பண்றாங்க. 1 வருஷமா சபைக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெபம் பண்ணி அனுப்புறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வறுத்து எடுக்கிறாங்க பாவம் அந்த ஊழியக்காரம்மா. ஒரு 6 மாசம் போச்சு. அவங்க சபையை மாத்திட்டாங்க ஒரு ஜெபத்தினால. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தினால சபை மாறிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் வராங்க. வரும் பொழுது அந்த அம்மா நல்ல செயின் போட்டிருந்தவங்க, மஞ்சள் கயிறு போட்டுட்டு இருந்தாங்க, பட்டு புடவை கட்டிட்டு இருந்தவங்க, நல்ல ஒரு காட்டன் சாரி கட்டிட்டு வந்தாங்க. அந்த ஐயாவும் அதே போல ஒரு தோற்றத்தோட கூட வந்தார். வந்துட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, 90% முடிஞ்சிருச்சு, பேலன்ஸ் 10% தான் கட்டுமான காரியம் பண்ணணும், அதற்கு பணம் இல்லை, யாராவது அந்த நிலத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த பணத்தை வச்சு நாங்க மேல முடிச்சு அவங்களுக்கு கையில கொடுத்துட்டு மீதி தொகையை நாங்க எடுத்துக்கலாம் நாங்க நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வராங்களாம். அந்த அம்மா திரும்பி ஜெபம் பண்றாங்களாம். நம்ம தேவன் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். திரும்பி ஜெபம் பண்றார். அதே போல இந்த ப்ராஜெக்ட நிப்பாட்டுன்னு யார் சொல்றார்? ஆமா, ஏற்கனவே 1 வருஷம் கேப், ஜெபம் பண்ணதுனால திரும்பி 6 மாசம் கேப், திரும்பி ஏதோ ஒரு ஏவுதலின் படி அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல 90% முடிந்த அந்த பில்டிங்கை மறுபடியும் நிப்பாட்டு. திரும்பி சரிமா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கிளம்பி வந்தாங்க. வரும்போது கணவன் மனைவி வருத்திட்டு இருக்கிறாங்க. யார? ஆமா, கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடம் அவங்க வாங்கின லேண்டு, அது 4 நபர் வில்லங்கத்திற்கு மத்தியில 4 குடும்பங்கள் கேஸ் போட்டு இன்னைய தேதி வரைக்கும் அது கட்டாம அதே பாலடைஞ்ச இருளடைஞ்ச ஒரு கரண்ட் கூட எடுக்காத ஒரு வீடா இருக்கு. அல்லேலூயா. ஆரம்பத்திலே நிப்பாட்டுங்கன்னு சொன்னா நகைகள் மிச்சமா இருக்கும், சரக்குக்கு சேதம் வந்திருக்காது, கப்பலுக்கு சேதம் வந்திருக்காது, ஜீவனுக்கு சேதம் வந்திருக்காது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாய் ஒரு கிரியை செய்யும் பொழுது நடக்கிறதான ஒரு காரியம், நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சோகத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அது நடந்து கொண்டு செல்லும். இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களாம் கர்த்தர் அவர் இரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்த கிரயம் கொடுத்து வாங்கின அவருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் சிலுவையிலே தன்னை தரித்திரமாக்க ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் தன்னுடைய சிலுவையில் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு ஒப்பு கொடுத்தவர் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழுகிறதற்கான ஆலோசனைகளை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நமக்கு நேரா யாராவது ஒருத்தங்க ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வார்த்தை வரும் பொழுது நமக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் மேல அன்பு பெருகும், அந்த வார்த்தையை சொன்ன அந்த ஊழியர்களுக்கு மேல் அன்பு பெருகும். ஒருவேளை நீங்க தனி ஜெபத்துல வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே உங்க இருதயம் ஒரு சந்தோஷத்தினாலே குதூகலமாய் பூரித்து போகும். அதே இருதயம் நாம் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவ அன்பை இழந்து போகிறோம். தேவன் எந்த ஊழியர் மூலியமாய் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த ஊழியர் மேல் இருக்கிற அன்பை இழந்து போகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நங்கூரம் போல நம்மை நிறுத்தி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பாருங்களேன், 14வது வசனத்துல 13ல தென்றல் காற்று, 14ல பெரும் காற்று அடிக்குது. சரி, பெரும் காற்று அடிச்சா அதோட முடிஞ்சுதா? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தினோம். அவர்கள் வருத்தப்படுகிற அளவிற்கு அந்த இடத்துல ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த பிரயாணத்தை ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், வேண்டாமா இந்த பிரயாணம் வேண்டாம், வேண்டாமா இந்த ஐக்கியம் வேண்டாம், வேண்டாம் இந்த சம்மதம் வேண்டாம். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அவர்கள் தன்னுடைய
இந்த தன்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவங்களை முன்வைத்து பரிசுத்த ஆவியுடைய வார்த்தையை பின்வைத்ததுனால முதல்ல பெரும் காற்று அடித்தது. இரண்டாவது, வருத்தத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படகை கண்ட்ரோல் பண்றாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டு. இன்னைக்கு ஒரு கப்பலை செலுத்துகிற அந்த கேப்டன் அந்த படகு அந்த கப்பல் மேல போய் நின்னாருன்னா அவருக்கு எல்லாமே அத்துப்படி. ஆமா தானே? ஏன்னா எத்தனை வருஷம் அவர் கேப்டனா இருந்திருக்கிறார், எத்தனையோ வருஷம். பாஸ்டர் பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அவரோட வயசை காட்டிலும் அந்த கேப்டனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அதிகம். அப்போ அந்த இடத்துல அழகா அவர் போய் வசப்படுத்திடலாம். ஆனா மிகுந்த வருத்தத்தோடு வசப்படுத்துகிற ஒரு அளவிற்கு அவர்கள் தன்னுடைய பிரயாசங்களை ஈடுபடுத்துகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 17வது வசனத்துல பாருங்களேன், விழுமோ என்று பயந்து கொண்டு போகப்பட்டார்களாம். கொண்டு சென்றார்கள் இல்ல, கொண்டு போகப்பட்டார்கள். ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. கொண்டு சென்றார்கள்னா என்ன அர்த்தம்? கொண்டு சென்றார்கள், கொண்டு போகப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொண்டு சென்றார்கள்னா அந்த திங்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க கொண்டு சென்றாங்க. அவங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கிறது போல, அவங்க சித்தத்தின்படி கொண்டு சென்றார்கள். ஆனால் கொண்டு போகப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சித்தம் அல்ல, அந்த புயல் காற்றினுடைய வீரியத்தினாலே காற்று போகிற திசையில் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக சபை மக்கள் சொல்லுகிறத கேட்க முடியுது. என்னன்னா, எங்க குடும்பத்துல நாங்க நினைச்ச காரியம் நடக்க மாட்டேது பாஸ்டர், நான் நினைச்ச காரியம் ஊழியத்துல நடக்க மாட்டேங்குது, நான் நினைச்ச காரியம், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், நினைச்ச காரியம் கைகூடி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அது தன்னுடைய இஷ்டப்படி நடக்குது. என் பிள்ளைகள் நான் நினைச்ச போல வாழ மாட்டேங்கிறாங்க, என்னுடைய கனவு, என்னுடைய மனைவி நான் நினைச்சது போல வாழ மாட்டேங்கிறாங்க. இஷ்டத்துக்கு குடும்பம் போயிட்டு இருக்கு, குடும்பம் போறது எங்க போகுதுன்னே தெரியல, நாங்களும் அதோடு கூட கொண்டு போகப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்க கண்ட்ரோல் மீறி ஒண்ணு போகுதுன்னா ஆண்டவருடைய சித்தத்திற்கு மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். யோசித்து பாருங்க, எதற்காக அந்த மாலுமி, அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் எதுக்காக அந்த 100க்கு அதிபதியின் இடத்துல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் பிரயாணத்தை ஏறெடுக்கலாம் அப்படின்னு சொன்னது எதுக்காக தெரியுமா? ஒரு படகுல, ஒரு கப்பல்ல சரக்கு ஏற்றுறதற்கு பிற்பாடு எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு நஷ்டம். டைம் இஸ் மணின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு நஷ்டம். அப்போ அந்த சரக்குகளை குறித்த நேரத்துல கொண்டு போய் சேர்த்து விடணும். அந்த சரக்கு அவ்வளவு விலையேற பெற்றது. அந்த சரக்கை கொண்டு போவதற்காகத்தான் அந்த கப்பலே. ராமன் சொல்லுங்களேன். அந்த கப்பலுடைய நோக்கமே அந்த சரக்கை கொண்டு சென்று இன்னொரு இடத்துல கொண்டு போய் இறக்கணும், அந்த சரக்கை பத்திரமாய் கொண்டு சென்று இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் இறக்கணும். அப்போ அந்த சரக்குக்காகத்தான் அந்த கப்பலே வடிவமைக்கப்பட்டது, அந்த சரக்கினுடைய பாதுகாப்பிற்காகத்தான் அந்த கப்பலே வடிவமைக்கப்பட்டது. அந்த சரக்கையே கொண்டு கடல்ல எரிந்து போடுகிற அளவிற்கு ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் படுகிற பாடு எதற்காக? நம்முடைய குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு பாடுபடுறோமே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மாசமும் ஃபீஸ் கட்டணும்னு போராடும். நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பகல் பார்க்காம கண்ணு முழிச்சு உழைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. ஆனால் நடக்கிற காரியம் என்ன? அந்த காரியத்தை அந்த ஃபர்ஸ்ட் இந்த பிரெஃபரன்ஸா போடுறோம் பாத்தீங்களா, அந்த மூலதனம், அந்த சரக்கு, அவைகள் எல்லாம் வீணாய் விரயமாய் மாறி போகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், பேதுரு போல முழுக்க பிரயாசப்படுறோம், பகல் முழுக்க ஓடுறோம், ஆனா கையில ஒண்ணுமே நிக்காத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் உடம்புல இருந்து ரத்தத்தை நீ வேர்வையா மாற்றி அது நிமித்தம் நீ சம்பாதிக்கிற தொகை, அந்த பணம், அந்த ஆசீர்வாதம் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி பரத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தது. ஆனால் அந்த பணத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டு அனுபவிக்கிறோமா என்று சொன்னால், நம்மளுக்கு 5ஆம் தேதி சம்பளம் வருதா, 8ஆம் தேதி நம்ம அக்கௌண்ட்ல நில் பேலன்ஸ் வர அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சம்பளம் தரீங்க, நான் யாரையும் ஏமாற்றியோ லஞ்சமாகவோ இதை நான் சம்பாதிக்கல, நீங்க கொடுத்த பலத்தினாலே நான் சம்பாதிக்கிறேன்.
ஏன் ஆண்டவரே என்னுடைய நன்மை இந்த நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியல? ஏன் இயேசுப்பா நான் சம்பாதிக்கிற பணத்தினுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல? சம்பாதிச்சு அந்த அக்கவுண்ட்ல வந்த உடனே 2 மெசேஜ் வருது, இத்தனை 1000 டெபிட்டட், இத்தனை 1000 டெபிட்டட், மொத்தமும் போயிருது. அல்லேலூயா. சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள். எதனால? கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாய் ஒரு காரியம் செய்ததினாலே. அதற்கு அடுத்த வசனம் 19வது வசனம் மிக முக்கியமான ஒன்று, வாசிக்க கேட்கலாம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். எங்க கைகளினாலே எடுத்து எறிந்தோம். எத்தனாவது நாளா? ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நான் கப்பல்ல இருக்கும்போது 2 நாள் பெரும் போராட்டம். என்னுடைய கேப்டன் அவர் பாகிஸ்தான்காரர். அவர் 75 வயசு. அவருக்கு எத்தனை வயசு? 75 வயசு. கிட்டத்தட்ட என்ன காட்டில இன்டூ 2 டைம்ஸ் அவருக்கு கப்பல்ல அனுபவம். 18 வயசுல கப்பல்ல சேர்ந்தாராம். அவருக்கு வயசு எத்தனை? 75. ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கேப்டன். 2 நாள் அந்த கப்பல் படுற பாடுல நாங்க எங்க உடம்புல ஒரு எனர்ஜி இல்லை. தலை சுத்தி ஒவ்வொருத்தவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. வாமிட் ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வெறும் வயிற்றுல இருக்கிறதுனால ஒரு சிலர் வாமிட் எடுக்கிறாங்க. அந்த பிளட்டோட கூட வாமிட் வருது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை. உடனே எங்களுடைய சமையல்காரர், எங்களுடைய கப்பலுடைய குக், அவர் சொல்றாரு, எல்லாரும் கபூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அப்பம். நம்முடைய வேதத்துல ஆண்டவர் 2 பீத்தார் பாத்தீங்கன்னா அந்த அப்பம், அது கபூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கபூஸை எந்த விதமான மசாலா எதுவுமே இல்லாம நீங்க அதை சாப்பிடுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வராது அப்படின்லாம் அவர் ஆலோசனை கொடுக்கிறார். 2 நாளுக்குள்ளவே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கையே தலைகீழாயிருச்சு. என்ன தெரியுமா நடந்துச்சு? அந்த 2 நாள் முடிஞ்சு ஓரளவுக்கு கப்பலை வசப்படுத்தி கரைக்கு கொண்டு போன உடனே 3 பேர் கப்பல்ல இருந்து இந்த வேலையை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். 3 பேர் ஹல்லேலூயா எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். 2 நாள் போராட்டத்துல. இந்த இடத்துல அந்த 18வது 19வது வசனத்தை வாசிங்க. 3ஆவது நாளிலே கப்பலின் தளவாடங்கள் நான் சொல்லும் பொழுது வாசிங்க. கப்பலின் தளவாடம் அது எது? அந்த தளவாடம் தான் கப்பலை ஒரு இடத்துல நிலையாய் நிற்க வைக்கிறதுக்கு அது உபயோகப்படுத்தும். அந்த தளவாடம் அது நங்கூரம் இல்ல. இது தளவாடம் என்றால் இன்னொன்னு. அந்த தளவாடம் இல்லைன்னா அந்த கப்பலை ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியாது. கரையோடு சேர்த்து இழுத்து கட்டுவாங்கல்ல, அப்படி கட்டும் பொழுது கப்பலுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு ஒரு காரியம் ஒண்ணு உண்டு, அதுதான் தளவாடம். சரக்குகளை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, கப்பல் கொஞ்சமாவது பாதுகாப்பா இருக்கும்னு. இன்னொன்னும் பாதுகாப்பா இல்ல. அப்போ இன்னும் வெயிட் வேற என்ன இருக்கு கப்பல்ல? தளவாடம். தளவாடத்தை தூக்கி கலட்டி கடல்ல போடுங்க. தன்னுடைய கைகளினாலே எறிந்தார்களாம். 3 நாள் அவர்கள் பிரயாணப்பட்டு அவர்கள் வருத்தத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக நாம் செய்யும் பொழுது தடவாளம் எனப்படுகிற ஒரு பிடிமானத்தை நாம் இழந்து போடுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான பிடிமானம், அந்த பிடிமானத்தை நம்ம இழந்து போயிடுறோம். நம்ம நினைக்கிறோம், என்னுடைய வேலை தான் எனக்கு பிடிமானம், என்னுடைய இந்த நபர் தான் எனக்கு பிடிமானம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அவருடைய வார்த்தைக்கு மாறான காரியத்தை செய்யும் பொழுது நாம் நம்முடைய பிடிவாளத்தை இழக்கிறதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஹல்லேலூயா. சரி, ஆமென். 20வது வசனத்தை வாசிங்களேன். அநேக நாளாய் 3 நாள் முன்னாடி பார்த்தோம். இப்ப பாருங்க, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. தப்பி பிழைப்போன்னு நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சான். ஹல்லேலூயா. அநேக நாளாய் சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல. ஒரே மேகம் சூழ்ந்திருக்கும், கரு மேகம். அப்படி வெளியில வானத்தை பார்த்தா கொஞ்சமாச்சும் ஏதாவது கரைகிற ஏதாவது தெரியுமான்னு பார்த்தா ஃபுல்லா இருள் சூழ்ந்த ஒரு இடம். அநேக நாளை அவர்களுடைய அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு எண்ணமா, நான் தப்பி பிழைச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்குள்ள இல்லையா? அவ்வளவுதான். அந்த கப்பல் கரைக்கு போறதுக்குள்ள என்ன ஆயிரும், எனக்கு ஏதாயிலும் ஒண்ணு ஆயிருன்ற அளவுக்கு ஒரு பயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முதலாவது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலியமாய் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே 8 விதமான போராட்டத்தை அந்த கப்பல் சந்தித்தது. இந்த கப்பல் எதை அடையாளப்படுத்துகிறது? இன்னைக்கு நீங்களும் நானும் கப்பலை போல இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய இஷ்டப்பட்டபடி, நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா, அவங்க நினைச்சதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. என்ன காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் நினைச்சா அதை நடந்துடணும். ஹல்லேலூயா.
அப்படின்னு ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்றைக்கே நாம் நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டியதான ஒரு நேரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல்ல பெரும் காற்று அடிக்கிறது, இரண்டாவது காற்றிலே அகப்பட்டு கொள்ளுகிறது அந்த படகு, மூன்றாவது அந்த படகுல இருக்கிறவர்கள் வருத்தப்பட்டார்கள், நான்காவது காற்றின் திசையின்படி கொண்டு போகப்பட்டார்கள், ஐந்தாவது அடிபட்டார்கள், சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள், தடவாளங்களை தூக்கி எறிந்தார்கள், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போனார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சிட்டு பவுல் பொறுமையா பேசுறார். 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, ஹல்லேலூயா, பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஹல்லேலூயா. பவுல் ஆரம்பத்துல பாக்குறார், ஃபர்ஸ்ட் பிரயாணம் ஆரம்பிச்ச உடனே எப்படி இருந்துச்சான்? தென்றல் காற்று போல இருந்துச்சான். இன்னைக்கு பிரசங்கமும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்திருக்கு, ரொம்ப அழகா தென்றல் காற்று போல இருக்கு. ஆனா போக போக என்னென்ன நடக்குதா? புயல் காற்று வருதா, சரக்குகள் எடுத்து கப்பல்ல போடுறாங்களா, தடவாளங்களை பிடுங்கி கப்பல்ல போடுறாங்களா, கப்பல் உடையுதான், பயப்படுறாங்களா, இருளா இருக்காங்களா, 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்களா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் ஒரு கப்பல் பிரயாணத்துக்கே கூட்டிட்டு போய் அவர் சொல்றார், பவுல், நீங்க நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. இவ்வளவு போராட்டம் எதுக்கு? இன்னைக்கு சபை, குடும்பம், நம்முடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு போராட்டம் எதுக்காக? நம்ம வருத்தத்தோடு வாழ்க்கையை வாழுகிறோம். ஆண்டவர் சொன்னாரே, என்னுடைய சமாதானத்தையும் உனக்கு தரேன்னு சொன்னாரே, எங்க போச்சு அந்த சமாதானம்? எங்க போச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு மாறாய் நம்ம நடக்கும் பொழுது இந்த சமாதானம் பிடுங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போகிற ஏசப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து நடக்கணும். அது வாக்கு தத்தமா இருந்தாலும் சரி, எச்சரிப்பின் சத்தமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல எழும்பி ஜெபம் பண்ணுவோமா?